பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்திலே உங்களை யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே தொடர்ச்சியாக போன வீடியோவில் நான் உங்களோட இயேசுடைய வார்த்தையை நாம் பிரசித்தப்படுத்த வேண்டும் என்று நான் உங்களோட பிரசங்கித்தேன். அதன் சாயலாக இரண்டாவது பாகமாக அவருடைய நாமத்தை பிரசித்தப்படுத்த வேண்டும். இரண்டாவது, அவருடைய நாமம் ரொம்ப முக்கியமான செய்தி. அவருடைய நாமத்தை நாம் பிரசித்தப்படுத்த வேண்டும். 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 8வது வார்த்தை, ஹல்லேலூயா, கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரசித்தமாக்குங்கள், அவருடைய செய்கைகளால் ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. இங்கே அழகான இந்த வார்த்தை கவனிங்க. கர்த்தரை துதித்து, முதல்ல என்ன செய்யணுமா? கர்த்தரை துதிக்கணும். ரொம்ப பேரு கர்த்தரை துதிக்கிறது இல்லை. கர்த்தரை முதலாவது பிரேஷன் வர்ஷிப் பண்ணுங்க, அவரை துதிங்க. ஹல்லேலூயா. அவர் துதித்து அவர் நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகள் ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்த, அவர் செய்த அற்புதங்கள் அதிசயங்களை சொல்லி ஜனங்களுக்கு பிரசித்தப்படுத்துங்க. ஹல்லேலூயா. நாமத்தை பிரசித்தப்படுத்துங்க. இயேசு என்ற நாமத்தை சொல்லும் பொழுது பிசாசுகள் ஓடும். ஆமென். இங்கே தாவீது ஒரு வார்த்தை, சங்கீதம் 91ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்திலே ஆண்டவர் தாவீதை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை பாருங்க. அவன் என்னிடத்திலே வாஞ்சா இருக்கிறபடினாலே அவனை நான் விடுவிப்பேன். அவன் என்னிடத்துல வாஞ்சா இருக்கிறபடினாலே, வாஞ்சைன்னா தாகம். ஆண்டவர் மேல ஒரு தாகமாயிருந்தான் தாவீது. எப்பவுமே ஆண்டவர் துதிப்பதிலே அவன் தாகமாயிருந்தான். அவன் ஆண்டவரிடத்தில் தேடுவதிலே ஒரு வாஞ்சாயிருந்தான். அடுத்த வார்த்தை பாருங்க, என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினாலே அவனை உயர்ந்த அடக்கத்துல நான் வைப்பேன். இயேசு நாமத்தை யாரெல்லாம் அறிந்திருக்கிறீர்களோ, இயேசுவின் நாமத்தை யாரெல்லாம் பிரஸ்தாபப்படுத்துகிறீர்களோ, ஆண்டவர் சொல்கிறார், அவனை நான் உயர்ந்த அடக்கத்திலே வைப்பேன். இயேசு நாமம் உயர்த்தப்படுவதாக, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. என் நாமத்தை அவன் அறிந்தபடினாலே அவனை உயர்ந்த அடக்கத்தில் வைப்ப. இயேசு நாமத்தை நீ உயர்த்தும் பொழுது, அவர் நாமத்தை நீ அறிந்தாலே போதும், தேவன் உன்னை உயர்த்துவார். ஹல்லேலூயா. ரோமர் 10:13 அழகாக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற பாருங்க, ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். இயேசு நாமத்தை யாரெல்லாம் தொழுது கொள்றானோ, இயேசு நாமத்தை யாரெல்லாம் ஆராதிக்கிறார்களோ அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்தை நீங்க தொழுது கொள்ளும் பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், உயர்த்தப்படுவீர்கள். ஹல்லேலூயா. ஆமென். யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 24 நீங்க வாசித்து பாருங்கள். நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலே உன்னிடத்துல வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். என் நாமத்தை யாரெல்லாம் பிரஸ்தாபப்படுத்துகிறார்களோ, என் நாமத்தை யாரெல்லாம் உயர்த்துகிறார்களோ, என் நாமத்தை யாரெல்லாம் அறிந்திருக்கிறார்களோ, என் நாமத்தை யாரெல்லாம் ஆராதிக்கிறார்களோ, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் வந்து உன்னிடத்துல உன்னை ஆசீர்வதிப்பேன். உன்னை ஆசீர்வதிப்ப. அந்த ஆசீர்வாதத்தை ஒருவனும் தடுக்க முடியாது. கர்த்தர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்க விரும்பிட்டார்னா ஒருவனும் தடுக்க முடியாது. ஒரு மனுஷனை உயர்த்த அவர் ஆரம்பிச்சிட்டார்னா ஒருவனும் தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. ஏன்னா இது கர்த்தர் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். ஆமே. அவர் நாமத்தை யாரெல்லாம் உயர்த்தணும் விரும்புறீங்களோ, அவர் நாமத்தை யாரெல்லாம் பிரஸ்தாபப்படுத்தணும் விரும்புறீங்களோ, ஆண்டவர் வந்து உங்களை ஆசீர்வதிப்பாரா. ஹல்லேலூயா. ஏசாயா 52:6 இதன் நிமித்தம் என் ஜனங்கள் என் நாமத்தை அறிவார்கள், இதை சொல்லுகிறவர் நானே என்று அக்காலத்திலே அறிவார்கள், இதோ இங்கே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இதோ என் நாமத்தை என் நாமத்தை யாரெல்லாம் அறிகிறார்களோ,
இதை தேவன் சொல்லுகிறவர் நானே. அழகா சொல்றார் பாருங்க. இதன் நிமித்த என் ஜனங்கள் என் நாமத்தை அறிவார்கள். என் நாமத்தை அறிவாங்க. எப்படின்னா, இந்த தேசத்துல இயேசு நாமம் உயர்த்தப்படும். ஒரு நாள் இயேசு நாமம் உயர்த்தப்படும். அவர் நாமத்தை அறிகிற சூழ்நிலை உண்டாகும். இதை சொல்லுகிறவர் நானே என்று அக்காலத்திலே, அப்படின்னா அந்த காலத்திலே அறிவார்கள். இனி வரப்போகிற காலத்திலே இயேசு நாமத்தை அறிவார்கள். இதோ இங்கே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே இருக்கிறேன், நான் உங்களோடு தான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சங்கீதம் 96:2 தாவீது அழகாக சொல்லுகிறார், கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரித்து நாளுக்கு நாளாய் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். நாளுக்கு நாளாக அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமா அறிவிக்கணுமா? அவருடைய நாமத்தை நீங்க அறிவி துதித்து ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாளாக ரட்சிப்பை குறித்து நாம் அறிவிக்க வேண்டும். சுவிசேஷமாக இயேசுடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிற இந்த காலகட்டத்தில் அவருடைய நாமத்தை தீவிரமாய் நாம் அறிவிக்க வேண்டும், பிரசுத்தப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. எப்போ அவர் நாமத்தை நீங்க அறிகிறீர்களோ, எப்போ நாமத்தை ஸ்தோத்தரிக்கிறீர்களோ, எப்போ நாமத்தை உயர்த்துகிறீர்களோ, இந்த பூமியிலே தேவன் உங்களை உயர்த்தி வைப்பார். ஹல்லேலூயா. இந்த 2வது ஆண்டவர் அவர் நாமத்தை பிரசுத்தப்படுத்துங்க. கர்த்தர் இந்த பூமியிலே உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. அவர் நாமத்தை உயர்த்துங்க. கர்த்தர் இந்த பூமியில உங்களை உயர்த்துவார். God bless you. ஆமென்.